டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு கேரக்டரு, ஒரு ஆனஸ்டான போல்டான இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படத்தில் வந்து மேடம் வந்து பண்ணியிருக்காங்க. படம் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து பிடிக்கும். இதில் வந்து நிறைய ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜானரில் தான் வந்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த ட்ரெண்டில் வந்து மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. It's a crime thriller, and I think the director has done a wonderful job. Movie has come out well, I heard. I'm yet to see it, but shooting Pannambodhu, it was a good experience shooting for this character and overall the movie. I hope you all like it, and கண்டிப்பா தியேட்டர் போயிட்டு பாருங்க. மேடம், போலீஸ் கேரக்டர் நடிச்சிருக்கீங்க, எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? போலீஸ் கேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணுறேன் மோஸ்ட்டாக. The most important thing to work on was body language. ஏன்னா நம்ம நார்மல் ஹியூமன்ஸ்க்கு எப்படி நம்ம டே டு டே லைஃப்பில் போவோம், ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு எப்போவுமே டிஃப்ரெண்ட் பாடி லாங்குவேஜ் வில் பி தேர். ஸோ அதில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணேன். அண்ட் ரெஸ்ட் எவ்ரி திங் director was very clear. எந்த மாதிரி வேணும், எந்த ட்ரெஸ் வேணும், எப்படி வேணும். இந்த மூவியில் throughout the movie I'm not wearing cops dress ஃபுல்லாகவே. ஒரு 1 or 2 scenes I think cops dress is there, but most of the time what he wanted was a plain shirt, cops pant and shoes. So that was a different look. சோனியா அகர்வால் வந்து நாங்கள் அழகு ரொம்ப அழகாக பார்த்துருக்கோம். இப்போ அதே ரசிகர் வந்து இன்னும் கூட சோனியா அகர்வால் தான் ரொம்ப அழகான தேவதைன்னு சொல்லுவாங்க. இந்த போலீஸ் கேரக்டர் எப்படி ஏற்றுப்பாங்க? அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ட்ரை பண்ணலான்னா இப்போது அதில் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா அது அந்த மாதிரி ரோல்ஸ் ஏஞ்சல் தேவதை அது பண்ணியாச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணலாம். பீயிங் an artist I want to explore something different. ஸோ இப்போ இதில் காப் இருக்குது, நெக்ஸ்ட் ஒரு ஜட்ஜ் ரோலும் பண்ணுறேன், அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவும் வருது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோல்ஸ் ட்ரை பண்ணுறேன். டிபெண்ட்ஸ். எனக்கு என்னென்னா ஒரு இது பிக் பட்ஜெட் ஸ்மால் பட்ஜெட் அந்த மாதிரி அவ்வளோ பார்க்க மாட்டேன் நான். For me, script is very important. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கணும், அண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த ஒரு சம்டைம்ஸ் ஒரு நியூ டீம் கூட நான் காதல் கொண்டேன் பண்ணும்போது எல்லாமே நியூ கமர்ஸ் தான். அப்போது இட் வாசன்ட் அ பிக் பட்ஜெட் மூவி. காதல் கொண்டேன் ஒரு ரொம்ப சின்ன பட்ஜெட் மூவி இருந்தது, பட் இட் பிகேம் அ பிக் ஹிட். ஸோ அது ஐ திங்க் ஐ டோன்ட் பிலீவ் இன் டூயிங் ஒன்லி பிக் பட்ஜெட் மூவிஸ். யூ நெவர் நோ, உங்களுக்கு தெரியாமல் சம்டைம்ஸ் ஸ்மால் பட்ஜெட் மூவி டஸ் வெரி வெல். ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ மெயின். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இப்போது உமன் ஓரியன்ட் பண்ணுறேன், பட் ஒரு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருந்தால் ஸ்ட்ராங் உமன் ஓரியன்ட்னா கண்டிப்பாக அதுதான் மெயின் ஃபோக்கஸ். பட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், ஒரு நெகட்டிவ் இருக்கலாம். ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரே மாதிரி ரோல் பண்ணானா போர் ஆகிடுது. ஐ வாண்ட் டு ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட். எனக்கு இதில் காம்பினேஷன் சீன்ஸ் அவ்வளோ இல்லை வேறு ஆர்டிஸ்ட் கூட, பட் நிறையா என்னோட குரூப் த டீம் காப்ஸோட டீம் அதுதான் மேஜராக நம்ம ஷூட் பண்ணும்போது பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ திங்க் நிறையா நியூ கமர்ஸும் இருக்குது. அது எல்லாமே பிர்லா போஸ்
பண்ணியிருக்காரு. பி சந்திரமௌலி, ரேகா சுரேஷ், இந்த மாதிரி ஃபேமிலி ஒரு ட்ராமா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த சூப்பர் குட் சுப்பிரமணி இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் கூட மேடம் கூட வந்து ட்ராவல் பண்ணாங்க. அது ஒரு புதுசாக தான் மேடம். ஆமாம், ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜானர் தான் வந்து. ஸோ ஹாரரும் கொஞ்சம் மிக்சடாக இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த க்ரைமும் இருக்கும். ஸோ அதில் வந்து எது அப்படின்னா கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸாக வந்து படத்தில் வந்து அமைச்சிருக்கோம். படம் பார்க்கும்போது அது தெரியும் ஓரளவுக்கு வந்து சரி ஓகே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னா. நிறைய ட்விஸ்ட்டு தான் படத்தில் பிளான் பண்ணியிருக்கோம். டெக்னீஷியன் வந்து மியூசிக் வந்து ஹமரா சிவி பண்ணியிருக்காரு. டிஓபி வந்து எம்ஏ ராஜதுரை, எடிட்டர் வந்து டேவிட் அஜய் பண்ணியிருக்காரு. மற்ற டெக்னீஷியன்லாம் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அதனால தான் வந்து இந்த படம் வந்து ஒரு முழுசாக முடிஞ்சு இன்றைக்கி 29th ஆகஸ்ட் 29th வந்து ரிலீஸ்க்கு வருது படம். அப்புறம் வந்து எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து நிறைய ஊடகங்கள் மற்ற இதுங்கள்லாம் இந்த படத்தை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. அது நீங்கள் ஊடக இதெல்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த படத்துக்கு வந்து. மற்றபடி உங்களுக்கே படம் பார்க்கும்போது அந்த பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். படத்தில் ஒரு மெசேஜும் இருக்குது அந்த படத்தில் நிறைய. இப்போது கரண்ட்டில் நடக்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து அந்த படத்தில் இருக்குது. அது படம் பார்க்கும்போது அது அந்த ஃபீல் எல்லாம் லக்கு தான். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய படங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். சின்ன படத்துக்கு கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் வந்து உள்ளே வருவாங்கன்ற நம்பிக்கை தான். அதெல்லாம் வந்து நம்ம ஆஸ்யூஸ்வலாக வந்து நம்ம அந்த படம் இந்த படம் நம்ம வந்து போட்டி போட முடியாது. நம்ம அந்த டேட்டுக்கு வருவோம், படம் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வருவாங்க. அது நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இது ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இப்போது ட்ரெண்டுக்கு உண்டான ஒரு கதை தான். க்ரைம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது, கண்டிப்பாக பிடிக்கும். ஆடியன்ஸ் கண்டிப்பாக தேட்டருக்கு வருவாங்க. நம்ம டைம் தான் எல்லாம் வந்து தேட்டரு ரிலீஸ் ஆகிற டைமு. ஸோ ஆடியன்ஸ் மவுத் டாக்கு இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதை நம்பி வருவோம். ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்சிபிள் தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிங். மேடம், உங்கள் கூட நடிச்ச சக நடிகர்லாம் வந்து இப்போ அரசியல் பக்கம் போயிட்டாங்க. நீங்கள் அரசியல் பக்கம் போகிற ஐடியா ஏதாவது இருக்கா, அழைப்பு ஏதாவது இருக்கா, இல்லை ஏதாவது தெரியல, பார்க்கலாம். ஒரு டெஃபினட்டாக சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும். பட் இட் டிபெண்ட்ஸ், ரைட் டைம் இருக்கணும். இப்போது ஐ திங்க் இட்ஸ் டூ ஏர்லி ஃபார் மீ டு டிசைட் தட். பட் மேபி போனால் டிவி செய்ய போகிறீங்களா, இல்லை எந்த ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஏதாவது ஒரு கட்சி சாப்பிட்டு தான் போகணும், தனியாக போக முடியாது. தனியாக போனால் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும். அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா? இல்லை காதல் கண்ணன் பார்ட் 2 ஐ டோன்ட் திங்க் ஸோ. இப்போ பிளான் இருக்குது. முன்னாடி ஒரு வாட்டி பேசினாங்க, பட் இப்போ தெரியல. பட் ஐ திங்க் நீங்கள் ப்ரொடியூசர் தான் கேட்கணும், இன்கேஸ் ஹி ஹேஸ் த ஐடியா. என்கிட்ட இப்போ வரைக்கும் அந்த மாதிரி கால் வரல. விஷால் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, படம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து ரிலீவ் போடுங்கன்னு. சரி, நம்மலாம் வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் எடுக்கிறாங்க, மற்றவங்க சொல்கிறேன். அவங்களாம் வந்து அது வந்து பெருசாக வந்து பூம் பண்ணால் மட்டும்தான் அந்த அந்த படம் ஓடும், ஒரு நாள் நிற்கும். சரி, 3 டேஸ்க்கு அப்புறம் ரிலீவ் போட சொன்னால் அது எப்படி இருக்கும்? உங்கள் படத்துக்கு அது மாதிரி நடந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னு பண்ணுங்க. ஐ திங்க் அதுவும் கரெக்ட் தான். ஐ மீன் ரிவ்யூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் பண்ணானா கொஞ்சம் அட்லீஸ்ட் அந்த ஒரு கிரேஸ், ஐ திங்க் அதுக்காக தான் சொல்கிறாங்க மேபி விஷால், தட் அந்த கிரேஸ் போயிடுது. இமீடியட்டாக எவ்ரி திங் இஸ் ரிட்டன் இன் த ரிவ்யூ. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. ஸோ நோபடி வாண்ட்ஸ் டு கோ டு த தியேட்டர் அண்ட் வேஸ்ட் த மனி அண்ட் டைம். இல்லை இந்த மாதிரி முன்னாடி சொல்லிட்டானா கொஞ்சம் ஆஃப்டர் 3 டேஸ்னால் அட்லீஸ்ட் அந்த 3 டேஸில் கொஞ்சம் கலெக்ஷன் ப்ரொடியூசருக்கும் ஆகும். அதான் மேடம், ஏன்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது 10 படம் வருது, சரிங்களா? 11, 10, 12, 12 வருது. அதில் வந்து ஒரு படம் நிற்கிறது பெரிய விஷயம். அந்த ஒரு படத்தை ஒரு நாள் நிற்கிறதுக்காக நம்ம ப்ரொடியூசரோ டேரக்டரோ ரொம்ப கஷ்டப்பட்டு நிப்பாட்டுறாங்க. எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி 2-3 நாள் தூக்கமே இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அது நேரத்தில் வந்து 3 டேஸ்க்கு அப்புறம் பண்ணுறது அது வந்து அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? தெரியல, மேபி a little bit. थोड़ा
won't be கொஞ்சம் 3 daysக்கு அப்புறம் பண்ணானா ஐ திங்க் இட் வில் பி அ லிட்டில் யூஸ்ஃபுல் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். அதெல்லாம் டைம் தான் வந்து அவனுக்கு அமைகிற டைமு, தேட்டருக்கு, நம்ம ஆடியன்ஸோட மவுத் டாக்கு, கண்டென்ட்டு இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து. இல்லை சார், லாஸ்ட் இயர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 படம் வந்து சார், 2-3 படங்கள் நல்ல படங்கள். சரிங்களா? இப்போ வந்து மேடம் நீங்கள் கூலி பார்த்துருக்கீங்களா? இல்லை பார்க்கலாம். ஓகே. இப்போ அந்த படம் நல்ல படங்கள், ஓட வேண்டிய படங்கள், இந்த பெரிய படம் வந்ததுனால அதை அப்படியே லாக் பண்ணிட்டாங்க. இல்லை அது அதுக்காக நான் கேட்குறேன். இல்லை ரீச் தான் அது வந்து. என்னப்பா பெரிய படத்துக்கு நம்ம பெரிய படத்துக்கு கம்பேர் பண்ண முடியாது. சரி, இப்போ பெரிய படத்துக்கு கூடவும் நம்ம மோத முடியாது. பெரிய படம் வரும்போது நம்ம படம்லாம் காணாமல் போயிடும். அது ஒரு விஷயம். அது இல்லாமல் சில விஷயங்கள் கண்டென்ட் வாய்ஸாக இது பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் நம்பி தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அது வந்து நம்ம கையில் இல்லை. அது வந்து ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருது இந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணாங்களா மட்டும் அந்த தேட்டருக்கு வராங்க. இல்லை அப்படின்னாக்கா அந்த பெரிய படத்துக்கோ இல்லை வேறு ஏதோ படத்துக்கு தான் அவங்க போவாங்க. ஸோ அது நம்ம எல்லாமே துணிஞ்சு தான் ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஆடியன்ஸ் எவ்வளோ பேர்னாலும் 10 பேர் வருவாங்க, 20 பேர் வருவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். வந்து கண்டென்ட் நம்ம லக்கு டைமு எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுனா மட்டும்தான் இந்த படம் வந்து எல்லா படம் சொல்கிறேன். அது மாதிரி தான் என் படம் வந்து நான் வந்தவொடனே ரிலீஸ் ஆகிடும் ஓகேலாம் சொல்ல மாட்டேன். ரிலீஸ் பண்ணுவோம், ஆடியன்ஸுக்கு இந்த மவுத் டாக் வழியாக இதெல்லாம் போச்சு, ரீச் ஆகி இந்த படம் பெரிய லெவல் ரீச் ஆகி ஆடியன்ஸ் ஒரு ஓகே இந்த படம் ஓகே ஓரளவுக்கு சூப்பர் டூப்பர்லாம் சொல்ல முடியாது, ஓகே இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மவுத் டாக் வந்தாவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு காட் பிளஸ். சோனியா மேடம் நாங்கள் வந்து அழகாக தான் பார்த்துருக்கோம். அவங்க எப்படி நீங்கள் ரெக்கார்டாக பார்த்தீங்க? எப்படி இருந்தது? இல்லை ரெகுலரானாக்கா வந்து அழகான ஒரு இன்ஸ்பெக்டர், அவ்வளோதான். போலீஸ் ஆஃபீஸர் ரெகுலராக கூட நம்ம இந்த படத்தில் காட்டல. ஒரு அழகான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இந்த சப்ஜெக்டை, எப்படி இந்த க்ரைமை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மீடியமாக தான். ரொம்ப ரகடாகவும் நம்ம போட்டு அவங்கள காட்ட முடியாது. ஸோ அழகான ஒரு இன்ஸ்பெக்டர், அவங்க ப்ரில்லியண்ட்டு டேலண்ட்டு, அவங்க எப்படி வந்து ஒரு அக்யூஸ்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி அந்த ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க அந்த கேஸுக்குள்ளே, அந்த மாதிரி தான் ஒரு அந்த கதையாக இருக்கும். எங்கேயுமே வந்து நிறைய இடத்துல ஒரு ரேஷாவோ ஒரு பில்டப்போ அந்த மாதிரி இல்லை. ஒரு கதையோட அவங்க ஒரு கேரக்டர் ஒரு லீடர். மேடம் நீங்கள் இந்த போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. இப்போ தமிழ்நாடு அளவில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேடிஸ் நிறைய இடத்துல அப்யூஸ் பண்ணுறாங்க. உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஐ திங்க் லேடிஸ் நிறையா இடத்துல அப்யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மட்டும் இல்லை, ஆல் ஓவர் கண்ட்ரி இட்ஸ் கோயிங் ஆன். அண்ட் ஐ திங்க் கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவிட்டி இல்லாமல் போயிடுது இன்னைக்கு. ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் டு பி லிட்டில் சென்சிட்டிவ் டுவர்ட்ஸ் ஹியூமனிட்டி. அதுதான் முக்கியம். ஸோ அது கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். பட் ஒன்லி திங் இஸ் அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஹியூமனிட்டி போயிடுச்சு, அந்த சென்சிட்டிவிட்டி போயிடுச்சு. இன்னொருத்தரும் உமன் ஆர் ஆல்சோ ஹியூமன் இல்லை, அவங்க வீக் இருக்காங்க. அந்த நினப்பில் நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க, இல்லைன்னா யூனோ டேமேஜ் பண்ணுறீங்க யாராவதுக்கு. அது தப்பு. அண்ட் ஐ திங்க் இட் ஷுட் ஸ்டாப். கவர்மெண்ட் இஸ் தேர், they'll take care of it. அதிகப்படியான தண்டனை இருந்தால் அது நடக்காது. அதுதான் முக்கியம், இருக்கணும். மேடம் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா சுமாரான படம் நல்லா நெகட்டிவ் வருது. சாரி, படம் ரிலீஸ் ஆகிறப்போ சுமாரான படம் நெகட்டிவ் நிறையா வருது. அது திரும்ப நெகட்டிவ் ரிவ்யூ வருது. அதுதான் ஐ திங்க் விஷால் இஸ் சேயிங் புட் இட் ஆஃப்டர் 3 days, அட்லீஸ்ட் 3 days. அந்த ஒரு பீக் டைம் ப்ரொடியூசருக்கு கொஞ்சம் சேவ் ஆகிடும் இல்லை மணி. உங்கள் opinion is this only that ரொம்ப நெகட்டிவ் எழுதாமே சரி உண்மை எழுதிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறையா இது it takes a lot of effort, it takes a lot of money from producers side and a lot of effort from the whole team to make a movie. அது நீங்கள் ஒரு வாட்டி it will take you only 2 minutes to write it that it's bad, but think and be again other than it's just about be sensitive and think and write with little heart, and I think it will help all of us. Sir, பார்ட் 2 இந்த படம் பார்ட் 1 வாய்ப்பு இருக்கா மேடம்?
கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. இல்லை இல்லை, அது இப்போ இருக்க சூழ்நிலை ஏன்னா நம்ம வந்து படங்கள்லாம் இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட் பார்ட் எடுத்து அந்த படத்தை வந்து தேட்டருக்கு கொண்டு வரதே வந்து நம்மளுக்கு ஒரு அதே ஒரு செகண்ட் பார்ட்டு தான் வந்து. அதனால் வந்து பெரிய படமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆடியன்ஸ்கிட்ட போய் இந்த படம் ரீச் ஆகுது அப்படின்னும் போது அதை பற்றி யோசிக்கலாம். பட் இந்த படத்துக்கு வந்து நான் வந்து செகண்ட் பார்ட்டெல்லாம் யோசிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தேட்டர்கிட்ட படம் நல்லா இருக்குன்னு சொன்னாவே நம்மளுக்கு இதே ஹாப்பி. அது வரைக்கும் போதும். ஃபஸ்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்டெல்லாம் தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் சிவா.